ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இஸ்ரேலில் பயங்கரமான காட்டுத்தீ. வழக்கமாக அமெரிக்காவில் பிடிக்கும், இப்போ இஸ்ரேல்லையும் பிடிச்சிருக்குது. வரலாறு காணாத காட்டுத்தீன்றாங்க. ஸோ அதை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கே 30 மணி நேரம் ஆகியிருக்குது. இத்தனைக்கும் பல நாடுகள்லேருந்து தீயணைப்புக்காக ஹெலிகாப்டர் மற்ற உபகரணங்கள்லாம் வந்தே இவ்வளோ நாள் ஆகியிருக்குது. ஸோ இது எதனால் இப்படி உருவாச்சு அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, இது இந்த ட்ரெக்கிங் போகிறவங்களுடைய அஜாக்கிரதையினால் ஏதோ நெருப்பு விட்டு அந்த மாதிரி எரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று திட்டமிட்டே இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஹமாஸ்க்கு ஆதரவான நிறைய இயக்கங்கள்லாம் இதை கொண்டாடி இருக்குது. கொண்டாடினது மட்டும் இல்லாமல் இன்னும் கொளுத்தி போடுங்க, எல்லா இடத்தையும் கொளுத்துங்க, பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் செஞ்சதுக்கு பழி வாங்கிறதாக இதை பண்ணுங்க அப்படின்னாங்க. இது அவங்களுக்கு சுதந்திர நாள் அன்று இது நடக்குது. இஸ்ரேலுடைய சுதந்திர நாள் அன்றும் இறந்தவர்கள், இதுவரைக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பலியானவர்களுக்கு ஒரு நினைவார்த்தமாகவும் கொண்டாட வேண்டிய நாளில் இது நடந்திருக்குது. ஸோ அந்த கொண்டாட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய தொலைக்காட்சிகளே, அந்த முஸ்லீம் நாடுகளுடைய தொலைக்காட்சிகளே இதை கொண்டாடி இருக்கிறாங்க, இவங்க பற்றி எரியிறது. ஸோ அப்படி ஒரு இத்தனை பேர் எரியிறாங்க அப்படிங்கிறதை அந்த வலி வேதனை இதை உணர விடாமல் அவங்கள தடுத்தது எதுனா மதவெறி தான். ஸோ அதனால தான் அந்த பிரிவினை நம்மை ஒரு மதம், ஜாதி, இனம், மொழி இப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோன்னா நமக்குள்ளே மிருக குணம் வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலிருந்து ஒரு 123 பேர் ஏதோ ஹமாஸ் தீவிரவாதிகள் கடத்திட்டு போனாங்க. ஸோ அதுக்கு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் ஆரம்பித்தது போர். ஸோ அதில் பயங்கரமான இழப்பு ரெண்டு பக்கமும், அவங்க பக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது, ஹமாஸ் தீவிரவாதிகளின் பக்கம். இன்னமும் போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அமெரிக்கா தலையிட்டு அதை நிறுத்துறதுக்கு முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்குது. குறிப்பாக ஈரான், அவங்க தான் பின்புலத்தில் இருக்கிறதே. ஈரான் அரசாங்கம் தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய தீவிரவாத இயக்கம் இங்கே பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்குது. ஸோ அப்படி இந்த போரை நிறுத்தலை. இது இல்லாமல் அந்த சைடு போகிற கப்பலில் போகிற பயணிகள்கிட்ட கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் அந்த ஹூத்திஸ் தீவிரவாதிகளுடைய வேலையாகவே இருக்குது. ஸோ இதை அதை நிறுத்தணும்னு சொல்லி பார்த்தாங்க, அப்பயும் அவங்க கேட்கல. ஆனால் இதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஈரான் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை நிறுத்தலை அப்படின்னா, ஈரான் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த எண்ணெய் வாங்க மாட்டோம், யாரும் வாங்கக்கூடாது. அப்படி யாராவது அவங்கக்கிட்ட எண்ணெய் வாங்கினா அவர்களுக்கு அமெரிக்காவில் எந்த விதமான எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா 123 பேரை இங்கே கடத்திட்டு போனது கண்டிப்பாக தப்பு தான். ஆக்சுவலாக இது ஆரம்பமே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் நாடாக அறிவிக்கும் பொழுது அப்போ இதே மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு பஸ்ஸுக்கு குண்டு வச்சுது. ஸோ அதில் ஆரம்பித்தது தான் பிரச்சனை. அதே மாதிரி இப்போயும் இந்த 123 பேர் இல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ உலக அழிவு இது எப்படி தடுத்து நிறுத்தவே முடியாதுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னா, இப்போ உக்ரைனை கூட ரஷ்யா சுற்றி வளைச்சிது. உக்ரைன் சின்ன நாடு, ரஷ்யா பெரிய வல்லரசு நாடு. ஆனாலும் அதை எதிர்க்குது. ஏன் எதிர்க்குதுன்னா, எதிர்த்து தான் ஆகணும் இல்லை. ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் வருதுன்னா அதை எதிர்த்து போரிட்டே ஆகணும் அப்படிங்கிறது தான் மனநிலை, மனிதர்களுடைய மனநிலை. அப்படி இல்லைன்னா அவங்கள கேவலமாக பேசுவாங்க.
அப்படி எதிர்க்க போய் தான் அந்த நாடு சின்ன பின்னமாகி இப்போ போர் நிறுத்தத்துக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் போர் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதை அப்போவே பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்போவே பண்ணியிருந்தால் அந்த நாட்டு மக்கள் அவரை வந்து ஒரு பலகீனமானவர்களாக நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லா நாட்டுக்குமே இருக்குது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அநியாயமாக ஒன்று பண்ணும் பொழுது, அது பெரிய நாடாகவும் இருக்கலாம், சின்ன நாடுன்னு தீவிரவாதிகளை வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வச்சு காஷ்மீரில் கூட நடத்துனாங்களே, அது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. எந்த விதத்துலையுமே இந்தியாவோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பொருளாதார ரீதியாக, மிலிட்ரி ரீதியாக எல்லாத்துலேயுமே பின்தங்கிய தான். இருந்தாலும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய நாடு சின்ன நாடு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியும் கூட. ஆனாலும் எப்போவுமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, அதுக்கு பின்னாடி யார் யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. அப்போ நம்ம திருப்பி அடித்தே ஆகணும். அடித்து ஆகணுன்றதுக்காக போராட்டம்லாம் நடக்குது இந்தியாவிலே நிறைய இடங்களில். வி வாண்ட் ரிவெஞ்சுன்ட்டு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஈரானில் கூட இதே மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல், இந்த இஸ்ரேல் தாக்குதல் தான் நினைக்கிறேன். இஸ்ரேல் தாக்குதலால் இல்லை அமெரிக்கா தாக்கிச்சோ தெரியல, வி வாண்ட் ரிவெஞ்சுன்ட்டு மக்கள் எல்லாம் வீதியில் வந்து போராடினாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பெரிய நாட்டை எதிர்த்து வி வாண்ட் ரிவெஞ்சுன்னா அது இன்னும் அவங்கள அழிக்க தானே செய்யும். ஏன் அவங்களுக்கு அது புரியல அப்படின்னு தோணுச்சு. ஸோ பாரதத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேலிருந்து அந்த 123 பேரை கடத்திட்டு போனாங்களே, அது கண்டிப்பாக அநியாயம்தான். ஸோ அதுக்கு எதிராக இவங்க இருக்கிறதுனால தானே இப்படி இருக்குது, இவங்கள மொத்தமாக காலி பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க போர் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பக்கம் இழப்பு அதிகம்தான். ஆனாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து மனிதர்கள் உலகியல் ரீதியான விஷயங்கள் இது. ஆனால் ஆன்மீக ரீதியான சில விஷயமும் இருக்குது. என்னென்னா, 123 பேரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் நிறைய பேர் கொலை கூட பண்ணிடுறாங்க. இது வந்து பாவம், மிகப்பெரிய பாவம், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இதற்கு பதிலடி கொடுப்பதாக ஒரு போரை ஸ்டார்ட் ஆகும்போது நடக்கிற உயிரிழப்பு பாருங்கள். இந்த பக்கம் இழந்தாலும் சரி, அந்த பக்கம் இழந்தாலும் சரி, அந்த உயிரிழப்புக்கு காரணமாக இந்த போர் காரணமாக இருக்குது. அந்த போருக்கு காரணம் அந்த போரை ஸ்டார்ட் பண்ணவங்க இஸ்ரேல் நாடுன்னு வருது. அப்போ இதனால் வரக்கூடிய பாவத்தை கம்பேர் பண்ணி பாருங்களாம். அந்த 123 பேரை எடுத்துகிட்டு போனதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நடக்கிற பாவம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கர்மா சும்மா விடாது, பாலஸ்தீனர்களை அழித்ததுக்கு, பெண்களை விதவையாக்குனதுக்கு, குழந்தைகளை அனாதையாக்குனதுக்கு, பல உயிர்களை அழித்ததுக்கு கடவுளின் தண்டனை அல்லது இயற்கையின் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்படி போடுறவங்களே நிறைய முஸ்லீம் நாடுகளில் வந்து இதை கொண்டாடுறாங்க இல்லையா. ஆனால் அவர்களே இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு நாடாக பார்த்து என்ன தப்பு நடக்குதோ அது ஒரு தனி மனிதனாக எடுத்தால், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, அவன் தனிப்பட்ட முறையில் அவனுடைய வாழ்க்கையில் சொத்து அபகரிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அப்போ அவனுக்கு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவன் எதிர்த்து பண்ணக்கூடிய விஷயம், அவனுக்கு நடந்த அநியாயத்தை விட அதிகமான அநியாயத்தை இவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தா தான் தெரியும் அது எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்போ நமக்கு அநீதி நடக்கும் பொழுது, அதை எதிர்க்கும் பொழுது உங்களுக்கு நடந்த அநீதியை விட பயங்கர அநீதியை நீங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தெரியாது. பண்ணால் என்னன்றீங்களா, கர்மா சும்மா விடாது, அதுக்கான தண்டனை கிடைக்கும். இப்போ அந்த 123 பேர், இது வந்து ஒரு நாடாக பார்க்கும்போது அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு தனி மனிதனாக பார்க்கும்போது அது தனியாக தெரியும். ஒருத்தரை நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க, திருப்பி நம்ம துக்கம் கொடுக்கும்போது
அதை விட ஃபோர்ஸாக தான் கொடுப்போம். அப்போ தான் கொடுக்கவே முடியும் இல்லையா? ஏன்னா அவன் சும்மாவே துக்கம் கொடுக்குறான்னா அவன் ஒரு ரெடியாக தான் இருப்பான். இப்போ அதை விட பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் அப்படிலாம் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு துக்கம் கொடுத்தவனுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும். அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அவனை கோர்ட்டுக்கு போக தேவையில்ல, அல்லது நீங்கள் அடித்தடியில் இறங்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. தானாகவே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ நீங்கள் எதிர்த்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போவும் அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். மேபி அது உங்கள் மூலமாக கூட கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களே தண்டனை அதனால் நிறைய பாவம் செய்கிறீங்க இல்லையா? அதற்கு உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். இதுதான் இறைவனுடைய விதி இல்லையா? அந்த 123 பேரை கடத்திட்டு போனது தப்பு தான், அதனால் அவங்கள எதிர்த்து நீங்கள் சண்டை போடலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. உக்ரைனே சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் அதை தான் சொல்கிறேன். நாடாக சொன்னால் அது காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, அந்த 123 பேர் ஹமாஸ் தீவிரவாதிகளை எதுவும் பண்ணவும் இல்லை. ஹமாஸ் அதே மாதிரி பாலஸ்தீன் மக்கள் நிறைய பேர் வீடு இழந்து, கணவன் இழந்து, குழந்தை இழந்து இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவர்களும் இஸ்ரேலுக்கு எதுவும் பண்ணலை. ஆனாலும் கர்ம கணக்குன்னு ஒன்று இருக்குது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னென்ன முன் ஜென்மத்திலலாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது தான். பட் இருந்தாலும் தாக்குனவனை விட்டுட்டு இன்னும் விடலை, அவனையும் அடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் அதில் நிறைய பேர் பலியாகிறாங்க. கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அரசியல் ரீதியாக இது தவிர்க்க முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு சின்ன சின்ன தப்புக்குமே நமக்கு தண்டனை கிடைக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா மனதால் தப்பு பண்ணாலே இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சில முஸ்லீம் நாடுகளில் அவங்க தேசிய தொலைக்காட்சி இதை கொண்டாடினாங்க. இன்னும் கொளுத்துங்க, இன்னும் நிறைய நெருப்பு வரணும் இஸ்ரேல் மேலே அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஆனால் அதை பார்த்துட்டு ஆமாம் வரணும், நல்லா பண்ணான் இல்லையா யூதன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தண்டனை கிடைக்கும். அதேமாதிரி பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்படும் பொழுது வேணுண்டா அவங்களுக்கு இப்படி பண்ணிங்கல்ல அப்படி இப்படின்னு நினைத்தவர்கள் கமெண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நினச்சி ஒரு சந்தோஷப்படுறது இருக்கு இல்லையா? அதுக்கே கிடைக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் எண்ணத்தளவு வந்ததுக்கே தண்டனை கிடைக்குதுன்னா செயலில் இறங்கும்போது எவ்வளோ தண்டனை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீ உன்னை உடல்னு நினச்சா உடல் ஆண் பெண் அப்படி வருது, பணக்காரன் ஏழைன்னு வருது, கருப்பாக இருக்கிறவன் வெள்ளையாக இருக்கிறான்னு வருது. அடுத்தது அந்த உடல் எந்த குடும்பத்தில், எந்த ஜாதியில், எந்த மதத்தில் பிறந்திருக்கு. ஸோ இத்தனை அடையாளங்கள் நீங்கள் சுமந்துட்டு இருப்பீங்க. ஸோ இத்தனை அடையாளமுமே உங்களை பாவம் செய்ய தான் வைக்கும். உங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைக்கத்தான் வைக்கும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், நீ உடம்பே கிடையாது, ஆத்மானு உணரு. அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்படித்தான் உண்மையிலே மனிதர்கள் 5000 வருடத்திற்கு முன்பு 2500 வருடங்களாக நினைத்தார்கள். அப்போ இந்த பூமி சொர்க்கமாகிடுச்சு. அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகிடுது. நரகத்தில் இருக்கிறோம். குட் நியூஸ் என்னென்னா, இந்த நரகம் முடிய போகுது. ஏன்னா நரகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உலகம் மோசமாக தான் ஆகும். நாளுக்கு நாள் யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள், நோய்கள் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரில, அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது நாளுக்கு நாள். அதாவது உலக அழிவை நோக்கி அதிவேகத்தில் நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதை தடுக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை, ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கிச்சுன்னா திருப்பி இவங்க அடித்தே ஆகணும். அடிக்கும்போது அவனும் திருப்பி அடித்தே ஆகணும். இது என்றைக்கு முடியும்? அதனால் எந்த நாட்டையுமே நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, நாம் விலகி இருக்கிறது எல்லாத்துலேருந்தும். நான் ஆத்மா, ஒவ்வொருத்தரும் ஆத்மா. சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்போம். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்யுது. பிறரை பார்க்கும்போதும் அந்த ஆத்மா தான் கண் வழியாக என்னை பார்க்குது, நான் பேசுகிறத காது வழியாக கேட்குது அப்படின்ற உணர்வில் இயல்பாகவே இருப்பாங்க.
2500 வருஷத்துக்கு. அதனால் அந்த சொர்க்கம் சொர்க்கமாகவே இருக்கும் 2500 வருடத்துக்கு. எப்படி இருக்கும்? தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். வைடூரியங்கள் கொட்டி கிடக்கும். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்களே தவிர சின்ன அசுர குணம் கூட இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் அம்சம் அளவு கூட இருக்காது. தன் மனைவியை கூட இச்சையாக பார்க்க மாட்டாங்க. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களை தெய்வங்கள், தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்கள்னு இந்துக்கள் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் தெரியாத ரகசியம் என்னென்னா, நாம் தான் அப்படி இருந்தோம், மறுஜன்மம் எடுத்து இப்படி ஆகிட்டோம். 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். தப்பாக நான் யாருன்றதை தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உடம்பு நினச்சிட்டாலே நம்ம சொன்ன மாதிரி இன்னார் இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இன்னாருடைய கணவன், இன்னாருடைய மனைவி, இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, மனிதனை மிருகமாக்கக்கூடிய எல்லாமே வந்துடுது. இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உடம்புன்னு நினச்சதான் பிரச்சனை காரணம். நீ உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. ஒவ்வொரு ஆத்மாவும் என்னுடைய குழந்தையே. ஆத்மா உடம்பு தான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம். அந்த குடும்பத்தில் போய் பிறந்தா இந்து, இன்னொரு குடும்பத்தில் போய் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் கிறிஸ்டின். இப்படி மாறி மாறி இருக்கும். வெறும் ஆத்மான்னு பாரு. என்னுடைய அப்பா சிவனுடைய குழந்தைன்னு பாரு. அந்த கடவுளைத்தான் சிவனும் அல்லானும் பரமபிதானும் 3 மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். ஸோ அவர் தான் கடைசின்னு ஒரு வருடம் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு வயோதிகர் உடல் வர்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கும் ஞானத்தைத்தான் முரளி அப்படின்னு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. சாரம் என்ன? ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு ஒன்று பரமாத்மா நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க. அப்போ வெறும் ஒளி புள்ளி. அந்த ஆத்மாவுடைய வீடு இது. இதை தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்லுவோம். செம்பொன் நிறமான ஒளி உலகம். உலகம் அழியும் போது அங்கே தான் போவோம். கடவுள் சொல்கிறார், இப்போயே நீ அங்கே இருக்கிறதாவே நினச்சிக்கோ, என் நினைவிலே இரு. நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும்ன்ற. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாரி சிவனை அப்பான்னு அன்பாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. அப்போ அவருடைய நினைவில் நீங்கள் மற்றவர்களை பார்க்கும்போது ஆத்மான்றதும் ஞாபகம் வரும். என்னுடைய சகோதர ஆத்மா இல்லையா, கடவுளோட குழந்தை. உடம்பை பார்த்தா தான் அவங்க இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த நாடு அந்த நாடு இந்த மாதிரி பல பாலிட்டிக்ஸில் மாட்டிக்குவீங்க. வெறும் ஆத்மாவை பார்த்தா அந்த ஆன்மீக அன்பு தான் இருக்கும். அப்போ அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், புத்தி தெளியணும், சொர்க்கத்துக்கு வரணும், இந்த ஞானம் புரியணும். இப்படி தெய்வீக குணங்களை மட்டுமே வெளிப்படுத்துவீங்க. அப்படி நீங்கள் வெளிப்படுத்தினீங்கனாலும் உலகம் அழியத்தான் போகுது. ஆனால் கடவுள் சொல்கிறார், உங்களுக்கு எந்த துக்கமும் வராது. எப்படி உலகமே அழியும் போது உங்களுக்கு துக்கம் வராது? கடவுள் சொல்கிறார், எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை மட்டுமே சதா எழுப்பும்போது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இஸ்ரேலில் தீப்பிடிக்குது, உக்ரைனில் பிரச்சனை நடக்குது, பாலஸ்தீனில் அனாதைகளாக விதவைகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் முதல்ல அமைதி அடையணும். ஏன்னா அனைத்தையும் இழந்திருக்கிறாங்க. அந்த பதற்றம் போகணும், இறைவனுடைய ஞானம் கிடைக்கணும் அப்படின்ற அந்த சுபமான எண்ணம் வைக்கிறீங்கன்னா இந்த எண்ணம் கண்டிப்பாக அங்கே போய் மேஜிக் பண்ணும். அவங்கள அறியாமல் ஒரு அமைதி ஃபீல் பண்ணுவாங்க. அனைத்தையும் இழந்திருப்பாங்க, ஆனால் திடீர்னு அமைதி அவங்கள ஆட்கொள்ளும். உங்களுடைய எண்ணம் அந்த மேஜிக்கை அங்கே பண்ணுது. இங்கேருந்து பாரதத்திலிருந்து அங்கே போகுது அப்படின்னா போகிற வழியெல்லாம் வாயுமண்டலத்தை அப்படியே சக்திசாலியாக அமைதியாக மாற்றும் இந்த பஞ்ச தத்துவத்தையே. அப்போ பஞ்ச தத்துவத்துக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்குறீங்க. சுகத்தை கொடுத்த உங்களுக்கு அந்த பஞ்ச தத்துவம் திருப்பி துக்கத்தை கொடுக்காது, சுகத்தை மட்டுமே கொடுக்குன்ற. ஸோ அப்போ இயற்கை சீற்றமே வந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல வராது. நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு, சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நல்லா பாவிகள் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயாவது எதுக்காவது போவீங்க. அப்போ தான் அங்கே அசம்பாவிதம் நடக்கும். அல்லது
நீங்கள் இருக்கிற இடமே நல்ல இடமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்தை நோக்கித்தான் இந்த நாடகம் உங்களை செலுத்தும். ஆச்சரியமாக இருக்கும். துர்மரணம் உங்களுக்கு ஏற்படாதுன்றார். இது பேரே மரண உலகம். திடீர் மரணம் பல ரூபத்தில் வருது. சும்மாவே காரணமில்லாமல் இறக்கிறதும் வருது. அடுத்தது இயற்கை சீற்றம். இந்த மாதிரி எதுலேயுமே மாட்ட மாட்டீங்க. ஆனால் 2500 வருடம் பாவம்தான் செஞ்சுருக்குறோம் உடம்புன்னு நினச்சி, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தினால உந்தப்பட்டு. ஆனால் இப்போ இறைவனுடைய ஞானம் கிடச்சிட்டதுனால எதுனா இருந்தாலும் ஏதோ பாவம் செஞ்சுருக்கிறோம் வருது, நான் அமைதியாக இருக்க போகிறேன். ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்போ வந்து நிற்கிது. இன்னும் வேறு பாவம் செஞ்சால் என்ன ஆகுறது? ஏன்னா இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது. நான் சொர்க்கத்துக்கு போகணும். அந்த குணத்தை மட்டுமே நான் வெளிப்படுத்தணுன்னா ஆத்மாவைத்தான் பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. அப்படிங்கிறதுல சதா கவனம் இருக்கணும். ஸோ இப்போ இந்த காட்டுத்தீயே வந்து நிறைய பேர் திட்டமிட்டு எரிச்சிருக்கிறாங்க பல இடத்துல அப்படின்னு சிலரை வந்து கைதும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இயற்கை சீற்றம் எல்லாமே நடக்கும். ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் அந்த 3ஆம் உலகப் போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இயற்கை சீற்றமும் நடக்கும். ஏன்னா இயற்கை சீற்றம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே யுத்தம் நடக்கிற இடங்களில் இயற்கை சீற்றம் நடக்கும்போதும் குண்டு போடுறாங்க. இப்போவும் அது நடக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடணுமா ஹமாஸ் கூட அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்ரேலில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு பக்கம் நம்ம உயிரே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது, இருந்தாலும் விடக்கூடாது. அந்தளவுக்கு மிருக குணத்தை தூண்டும் இந்த தேசபக்தி, இனபக்தி, மத பக்தி. ஸோ குறிப்பாக இப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் வந்துட்டோம் அப்படின்னாலே பாவம் செஞ்சே ஆகணும். ஸோ அப்போ பாவம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு தேவையே இல்லைன்ட்டு விட்டு ஓடுறது தான் நம்மை நாம் பாதுகாத்துக்க முடியும். நம்மை மட்டும்தான் நாம் பார்த்துக்க முடியும். நமக்கு மட்டும்தான் நாம் பொறுப்பு இல்லையா? மற்ற பொறுப்பை தலையில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாவ கணக்கை அதிகரிக்கிறது உண்மையிலே முட்டாள்தனம். ஸோ இயற்கை சீற்றத்தையோ இந்த மாதிரி நாடுகளை அழிச்சிக்கிறதையோ ஏன் மத கலவரத்தை கூட நம்மளால் நிறுத்த முடியாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எல்லாத்துலேருந்தும் விலகி ஆத்ம உணர்வில் இறைவன் நினைவில் இருக்கும்போது கடவுள் சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு மத கலவரம், கொலை பண்ணுறதுக்கே வராங்க, நீங்கள் வேறு ஒரு மதம், கொலை பண்ணுறது வேறு ஒரு மதம் அப்படின்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வில், அது நீண்ட கால பயிற்சி இருந்தால் தான் அப்போவும் வரும். அதாவது ஆத்மான்ற உணர்வில் இருந்து பிறரையும் ஆத்மானை பார்த்து மெயினாக பரமாத்மாவுடைய நினைவு கட்டாகாமல் இருந்தால், சுபமான எண்ணம் மட்டுமே அவங்களுக்கு வச்சிங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, உங்கள் உடம்பு அவங்களுக்கு தெரியாது. அவங்க தப்பான எண்ணத்தில் வந்தால் ஒரு பிரகாசமான ஒளி வீசி அவங்களுக்கு அந்த நேரம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆகிடும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நடந்திருக்கு, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அசைக்க முடியாத கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கணும். எப்போ நீங்கள் ஆயுதத்தை தூக்குறீங்களோ அப்போவே உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுள் காப்பாற்ற மாட்டார், நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு தான் ஆயுதத்தை தூக்குறீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இப்போ தான் கடவுள் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அவர் என்னுடைய அப்பா, ஏன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய அப்பா, அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவ நாடுகள் இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மதத்தின் உள்ள பற்று, இஸ்ரவேலர்களுக்கு தான் கடவுள் ஞானத்தை கொடுத்தாருன்ட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பற்று வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு துக்கத்தை கொடுப்பவர்களை அவங்க எதிரியாக நினைக்கிறாங்க, முஸ்லீம்களை. ஸோ அதனால தான் அதிலிருந்து ஏன்னா இப்படி நினைக்கிறதே உங்களுக்கு பாவமாக சேரும். கடைசியில் அது காட்சியாக கடவுள் போட்டு காட்டி தண்டனை கொடுப்பார். ரொம்ப கொடுமையாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி, அப்போ கடவுள் கோபமாக இருக்கிறாரா இஸ்ரேல் மேலே இத்தனை பேரை கொலை பண்ணதுக்காக, அல்லது இயற்கை கோபமாக இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நம்ம வீடியோவை நம்ம இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களுக்கு கடவுளுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாது.
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் நம்மையே மாத்துறார். அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக, அவருடைய குணத்தின் மூலமாக, சுப பாவனையின் மூலமாகனா அவருக்குள்ளே அந்த குணம் இருக்குமா? யோசித்து பார்க்கணும். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது? தானாக நடக்குதுன்றார். அதை இயற்கைன்னு சொல்லலாம். அது ஆச்சரியமாக இருக்கும். கர்மத்தின் விதியே இயற்கையின்படி தான் நடக்குது, கடவுள் பண்ணலை. ஆனால் இந்த விதியை அவர் சொல்கிறார். நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். கெட்டது செஞ்சதை முற்றிலும் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடு. உன் மைண்டுக்குள்ளே அந்த எண்ணமே காமம், கோபம், பற்று, பேராசை, பொறாமை, பழி வாங்கிறது எந்த குணமும் இருக்கக்கூடாது. அப்படியே ஆத்ம ரீதியான அன்பு தான் இருக்கணும். அது ஆத்மான்னு பார்த்தா தான் வரும். அந்த நிலை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அடையாமலே நீங்கள் தப்பிச்சிட முடியுன்றார். ஏன்னா உண்மையிலே நீங்கள் திருந்திட்டீங்க, 100% திருந்திட்டீங்களான்னு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். சின்ன சின்ன விஷயம், காமம் ஸ்லைட்டாக வருதா அப்படின்னு சின்ன சின்ன ஃபஸ்ட்டு பெருசாகவே வரும் டெஸ்ட் பேப்பர். ஆடாமல் அசையாமல் வெறும் ஆத்மான்னு பார்த்து இறைவன் நினைவில் அந்த மனம், அந்த லவ், காமம் இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போகுது இல்லையா? அது கொஞ்சம் கூட போகலை. அப்படியே இறைவனை நினைக்கும்போது வர்ற அந்த ஆனந்தம் கட்டாகவே இல்லைன்னா பாஸ். அதேமாதிரி உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது கொஞ்சம் கூட கோபம் வரல, அப்படியே மனம் அதே ஆனந்த நிலையில் இருந்தால் நீங்கள் பாஸ். பற்று, உங்கள் குழந்தை, பேர குழந்தையை பார்க்கும்போது அப்படியே சந்தோஷம், அல்லது சொத்து எதன் மீது வேணாலும் பற்று, அப்படிலாம் உங்கள் மனநிலை மாறவே இல்லை, எப்பவும் போல் ஒரே சீராக இருந்தால் நீங்கள் பாஸ். அதே மாதிரி தான் பேராசை, அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே சீராக இருந்தால் நீங்கள் பாஸ். அது மட்டும் இல்லை, அப்படி மனம் ஒரே சீராக இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ முடிவு எப்படி எடுக்கிறாங்க? உந்தப்பட்டு உணர்ச்சி, மதத்தின் மீது உள்ள பற்றுனால, இனத்தின் மீது உள்ள பற்றுனால, நாட்டின் மீது உள்ள பற்றுனால எடுக்கிறாங்க. அது கண்டிப்பாக தவறாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த பற்றில்லாதவர்கள் யாருமே இல்லைன்னும் போது உலக அழிவு வந்தே தீரணும். ஆனால் நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்தால் துர்மரணம் வராது. ஆனால் எல்லோரும் இறந்து தான் ஆகணும், மேலே போய் தான் ஆகணும். ஏன்னா கலியுகம் அழிந்தால்தான் சொர்க்கம் வரும். இது சொர்க்கமாக மாறிய பிறகு மேலேருந்து வருவாங்க தகுதி பெற்றவர்கள். யார் தகுதி பெறுகிறார்கள்? இப்போ எது நடந்தாலும் அமைதியாக, ஆனந்தமாக, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு சுபபாவனையில் மட்டும் நிலைச்சிருக்கிறவங்க அவர்களும் இப்போ சரீரத்தை விடுவாங்க. எப்படி சரீரத்தை விடுவாங்கன்னா, இயற்கை சீற்றத்துலேயோ இந்த மாதிரி கொலை பண்ணப்படுறது இந்த மாதிரிலாம் ஆகாது. இறைவன் நினைவிலே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம பயிற்சியே வெறும் ஆத்மா, என்னுடைய வீடு இது தான், கடவுளோடு இருந்தேன், கடவுள்கிட்ட போகிறேன், அப்படியே இருக்கும்போது அப்படியே ஆனந்தமாக உடலை விட்டு உயிர் மேலே போகும். மற்றவர்களுக்கெல்லாம் அடித்து துரத்துற மாதிரி இருக்கும். அதுவுமே அவங்க மேலே போக மாட்டாங்க, இங்கேயே பேய அலைவாங்க அல்லது இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க. ஸோ நாம் துர்மரணம் அடையாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மீண்டும் இங்கே பிறக்காமல் இருக்கணும். ஏன்னா போக போக உலகம் மோசமாக போகுது. ஆனால் மேலேயும் போக முடியாது. அதுக்குன்னே இந்த ரெண்டுத்துக்கும் இடையில், கடவுள் இருக்கிற இடத்துக்கும் பூமிக்கும் இடையில் சூக்ஷ்மலோகம்னு ஒன்று படைகிறார். அங்கே நீங்கள் இறைவனுடைய நினைவிலே இருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த குணத்தை ஃபுல்லாக நிரப்பிட்டீங்க அப்படின்னா சூக்ஷ்மலோகத்துக்கு ஒளி உடலோடு போயிடும். அங்கே எல்லோருக்கும் சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா உங்கள் மனதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த சக்தி வேணும்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இருக்கிற பற்றெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் கடவுள் இந்த உலகத்துக்கே தந்தைனா நீங்களும் தந்தையாக தாயாக இருக்க முடியும். ஏன்னா அவருடைய குழந்தை நீங்கள், அவருடைய படைப்பு மற்றதெல்லாம் அப்படின்னா உங்களுடைய படைப்பும் கூட அப்படின்னு கடவுள் புரிஞ்சுக்க சொல்கிறார். இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அநீதி இழைப்பவர்களுக்கு எதிராக நீங்கள் எது செய்தாலும் அவர்கள் செய்த பாவத்தை விட அதிக பாவத்தை நீங்கள் செய்வீங்க. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்க போகிறான். நீங்கள் எதுக்கு அவனை பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு அவனை விட அதிக தண்டனை அனுபவிக்கணும்? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா நாடுகளிலும் எல்லா நாடுன்றதை விட இந்தியாவில் அதிகமாக வரும். ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் அணுகுண்டு போட்டுருவாங்க, இங்கே போட மாட்டாங்கன்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இங்கே தான் வெட்டு குத்து அது இதுன்னு வரும். அதுக்கு முன்னாடி அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை மட்டும் பிடிங்க, மதத்தை விட்டுருங்க. ஏன்னா எந்த மதத்தின் மூலமாக உங்களுக்கு கடவுளை அடைய முடியாது, கடவுளின் வழி தெரியாது. ஏன்னா எல்லா மதத்துலேயும் வெட்டு குத்துன்னு கடவுளே சொன்ன மாதிரி போட்டாங்க.
கடவுள் அப்படி சொல்லியிருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். ஒருத்தருக்கு சாதகமாக இன்னொருத்தனை பிடிச்சி கொன்னுடு அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அதான் நம்ம சொன்னோம், அது இயற்கையாகவே நடக்குது. அது ஆச்சரியமாக இருக்கும், அது எப்படா நடக்குதுன்ட்டு. ஆனால் அப்படி தான் நடக்கும். ஆனால் அது கடவுளுடைய வேலை கிடையாது. கடவுள் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்குறார். அதுக்கு சதா ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அது கடவுளின் கோபம் கிடையாது, இயற்கை, அவ்வளோதான். ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் தப்பிக்கணும்னா, இப்போ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே காமம் இயற்கை, கோபப்படுறது இயற்கை, அந்த இயற்கை நீங்கள் வென்றுட்டிங்கன்னா அந்த இயற்கை கொடுக்குற கர்மத்தின் விதியில் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. காமம் அழகான பெண்ணை பார்த்தா மயங்க தானே செய்வோன்னு இங்கே மயங்கி விழுந்தீங்கன்னா இது வரைக்கும் செஞ்ச பாத்துக்கெல்லாம் சேர்த்து இயற்கை உங்களுக்கு காப்ப வச்சிடும். அந்த காமத்தை வெல்வதன் மூலம் இயற்கையை உங்களுக்கு நீங்கள் அடிமையாக்குறீங்க. எஜமானன் சொல்கிறது தானே அடிமை கேட்கும். அப்படி மாறணும்னா இயற்கைன்னு நினைக்கிற காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை உங்களுக்கு அடிமையாக்குங்க. ஒட்டுமொத்த உலகமும் அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் இயற்கையினால் அவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கிது. ஸோ உங்கள் மனம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். கடவுள் சொல்லியிருக்கிறார், அன்பாக தான் இருக்கணும், நான் அப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறத கேள் மனமே அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ட்ரோல் உங்கள் மனதை வச்சுக்கணும். இதுதான் இயற்கை சீற்றத்திலிருந்தும் எந்த விதமான துக்கத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து சதா அமைதியும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் அதே அமைதி ஆனந்தத்தோடு சரீரத்தை விட்டு மேலே போகிறதுக்குமான ஒரே வழி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி.